மனித உரிமை காப்பாளர் தந்தை ஸ்டான் சுவாமியின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளில் பங்கேற்ற தமிழக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர் மீதான வழக்கின் உண்மை நிலை வெளிவர வேண்டும் என வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டம் விரகாலூர் கிராமத்தில் மனித உரிமை காப்பாளர் தந்தை ஸ்டான் சுவாமியின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் பங்கேற்ற அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்பு நிகழ்வில் உரையாற்றிய தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஸ்டான் சுவாமி மீது தொடரப்பட்ட வழக்கின் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் முதலமைச்சர் விஜய் தலைமையில் லஞ்சமில்லாத வெளிப்படையான நல்லாட்சி நடைபெற்று வருவதாகவும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு தன் உரிமைகளை விட்டுக் கொடுக்காது என்று உறுதியளித்த சபாநாயகர் அடுத்த ஆண்டு முதல் தனது சொந்த செலவில் சமூக நீதி விருது வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதுல இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல ஒரு பக்கமே சாய்ந்து நின்று அரசியலை பார்க்கக்கூடாது. யூ மஸ்ட் எவாலுவேட் யார் எந்த நிலையில் யாருக்கு அனுகூலமாக இருக்கின்றார்கள். அவர் சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத இன மொழி வேறுபாட்டு எல்லோருக்கும் உதவுவேன் என்று சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை நிரூபித்திருக்கிறது. எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு 10-20 நாட்களுக்கு முன்பாக யார் யார் கிடைக்கவில்லை என்று ஏங்கி கிடந்தார்களோ எப்போது கிடைக்கும் என்று காத்திருந்தால் அத்தனை பேருக்கும் எந்த விதமான செலவும் இல்லாமல் போக்குவரத்து செலவு கூட இல்லாமல் வீட்டுக்கே உத்தரவை அனுப்பி வைக்கிற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு மாடல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டும். மிகப்பெரிய படையெல்லாம் இன்றைக்கு ஆரம்பித்திருக்க. போதை இல்லாத தமிழ்நாட்டில் போதை இருக்கக்கூடாது. அந்த போதையினால் எவ்வளவு பெரிய ஆபத்து களங்கம் விளைவிக்கிறது, குடும்பங்களில் என்ன கேடு நேர்ந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக விசாரணை நடத்தி அதுக்கு காரணமானவர்களெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று சட்டங்களை எல்லாம் தீட்டுகிற இன்றைக்கு அரசு இயந்திரத்தை முழுக்கி விடுகின்ற காவல்துறையை நிச்சயமாக அந்த பயன்பாட்டில் முழுமையாக ஈடுபடுத்துகிற பணிகளை எல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டது. தமிழகத்தில் தாவேகா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் பிற கட்சிகளின் குழப்பத்தை பயன்படுத்தி குதிரை பேரம் நடத்தப்படுவதாகவும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தமிழகத்தில் தாவேகா ஆட்சியில் 3 வயது முதல் 70 வயது வரையிலான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சாடினார். பிற கட்சிகளில் உள்ள குழப்பத்தை பயன்படுத்தி தாவேகா அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய வானதி சீனிவாசன் முந்தைய திமுக அரசின் திட்டங்களின் பெயர்களை தாவேகா அரசு மாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் கர்நாடக காங்கிரஸ் அரசுடன் பேசி தீர்வு காண வேண்டும் என்றும் மாவட்டம் தோறும் அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க அமைச்சரே லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அதுல மாற்றமே இல்லைங்க. இல்லன்னா ஒரு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு அரசு எப்படியாவது எம்எல்ஏக்களை அவங்க வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல அந்தந்த கட்சியில நடக்கிற ஒரு குழப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஏன்னா நீங்க மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க இவ்வளவு குறைவான காலத்துல ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைய வேண்டிய சூழல் என்ன? அப்ப ஒன்று இவங்களோட ஆதரவு இல்லாம இவங்களோட அழுத்தம் இல்லாம இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால புதிதான ஒரு கட்சி, புதிதான அரசாங்கம், ஆனா குதிரை பேரத்துல ரொம்ப சிறப்பா செயல்படுறது மட்டும்தான் இப்ப மற்ற ஒரே வேலை. கடந்த திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவு துறையில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக நடந்த முறைகேடுகளால் தமிழக அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கலப்பை மக்கள் இயக்க தலைவர் பி.டி. செல்வகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகரும் முதலமைச்சருமான விஜயின் முன்னாள் மேலாளரும் கலப்பை மக்கள் இயக்க தலைவருமான பி.டி. செல்வகுமார் கடந்த திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தியால் அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான நடைமுறைகளால் ஏழை மக்கள் சிறு நிலங்களை வாங்கவோ விற்கவோ முடியாத நிலை உள்ளதாக சாடிய பி.டி. செல்வகுமார் தற்போதைய முதலமைச்சர் விஜய் இத்துறையில் தலையிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இருந்தது போன்ற நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும் என்றும் மேலும் இந்த ஊழல் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். வாழ்க்கையில அடிமாடு மாதிரி வேலை பார்த்துட்டு ஒரு நர்ஸா இருந்துட்டு ஒரு கூலி தொழிலையா இருந்துட்டு ஒரு மண் சுமந்து ஒரு சொத்தை வாங்கி வச்சிருந்தா அதை விற்க முடியாது, வாங்க முடியாது. நீங்களாக அதிகாரம் இருக்குங்காக யாரோ ஒருக்கனை வச்சு ஒரு கார்பரேட்டுகளை மிகப்பெரிய சதி செய்து இப்படி ஒரு மோசமான நிலைமை பண்ணி வச்சிருக்காங்க. மற்ற ஸ்டேட்டுகள் எங்கேயாவது இது இருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க எங்க உள்ளவங்க அவ்வளவு கன்னியாகுமரி மாவட்டமோ திருநெல்வேலி மாவட்ட மக்கள் இப்போ கேரளாவில் போய் சொத்து வாங்குறாங்க, அங்க பத்திரப்பதிவு பண்றாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேல இழப்புகள் நடந்திருக்குது பத்திரப்பதிவு இங்க நடக்காதனால. 300 டோக்கன் விழுந்த இடத்துல இன்னைக்கு 25 டோக்கன் தான் விழுது. ஏன் சாதாரண மக்கள் பத்திரம் நீங்க அம்பானி அதானி பாருங்க, திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம் எல்லாம், தூத்துக்குடி எல்லாம் எடுங்க, அவ்வளவு பல பேர், ஐஸ்வர்யா ராய், அபிஷேக பச்சன், அந்த பச்சை இந்த பச்சை, அந்த பிண்டாரி இந்த பிண்டாரி, சுரேஷ் பிண்டாரி,
அவ்வளவு 1000 ஏக்கரா நில விவசாய நிலங்களை அவ்வளவு கபலீகரம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வாங்கலாமா? ஆனா இங்க உள்ள ஒரு ஏழை விவசாயி, ஒரு ஏழை தொழிலாளிக்கு ஒரு 4 சென்ட் 3 சென்ட் வாங்கி வீடு கட்டிடக்கூடாதான். மத்திய அரசும் மாநில அரசும் என்ன சொல்லியிருக்கு? வீடு கட்டி கொடுக்கறதுக்கு அவங்க அலாட்மெண்ட் பண்றாங்க இல்லையா, மானியம் கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப இந்த இடம் இல்லைன்னா எப்படி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியும்? பெட்ரோல், டீசல் மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து ஆகஸ்ட் 6 முதல் நாடு தழுவிய நடைபயணமும், செப்டம்பரில் டெல்லியில் மாபெரும் பேரணியும் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற கட்சியின் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை தடுக்காத மத்திய அரசை கண்டித்து ஆகஸ்ட் 6 முதல் 15 வரை நாடு முழுவதும் நடைபயணம், செப்டம்பர் 1 அன்று புதுடெல்லியில் 2 லட்சம் பேர் பங்கேற்கும் பேரணியும் நடத்தப்படும் என அறிவித்தார். மேலும் காவிரியில் கர்நாடகா உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும், மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என்று வலியுறுத்திய வீரபாண்டியன், கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தவிக அரசு மனிதாபிமான அடிப்படையில் அரசு வேலை வழங்குவதை வரவேற்பதாக தெரிவித்தார். தலித் மக்கள் மீதும் பழங்குடி மக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பல்வேறு அரசியல், சமூக, பொருளாதார கோரிக்கைகளை முன்மொழிந்தபடி நாடு முழுவதும் ஆகஸ்ட் 6 10 வரை 15 வரை இந்த நடைபயண இயக்கம் நடைபெற உள்ளது. 15ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் பிரம்மாண்டமான கூட்டங்களுக்கு தேசிய கொடி ஏற்றி கூட்டங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எங்கள் கட்சியின் தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். செப்டம்பர் 1 ஒரு பிரம்மாண்டமான பேரணி, பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நாட்டின் தலைநகர் டெல்லியில் ஒரு பிரம்மாண்டமான பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து 2 ரயில்கள், டெல்டா பகுதியிலிருந்து ஒன்றும் பிற பகுதியிலிருந்து ஒன்றும் 2 ரயில்களை அந்த பேரணியில் நாம் கொண்டு செல்கிறோம். ஆயிரக்கணக்கான தோழர்களை அழைத்து செல்கிறோம், ஆண் பெண் என அழைத்து செல்கிறோம். அந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்துக்கும் தமிழ்கூறும் நல்லுலகம் பேராதரவு தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.